Hi friends, welcome back. நான் உங்கள் தேவ் கிரிஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற வாஷிங் மிஷின் மட்டும்தான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் வேர்ல்பூல். நாங்கள் வாங்கியிருக்க பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்பூல். கேஜி வந்து பார்த்திங்கன்னா 7.5 கேஜி ஏஸ் சூப்பர் சோக் வேர்ல்பூல். எப்போவுமே எந்த ஒரு புது பொருள் வாங்கினாலும் எதாவது பொட்டு வச்சு இல்லை தான் அவங்களோட சாமியை கும்பிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இதோட ஓவர் வியூ ஜஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாமே ஃபைபர் பாடி தான். ஏன்னா இந்த மெட்டல் பாடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கரோஷன் ஆகிடும். அதுக்காக தான் இந்த மெட்டல் பாடி இது ஃபைபர் பாடி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வாஷ் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால கவர் அப்படி தான் இருக்கும். லாக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு லாக் பண்ணுவோம். சுத்தனா வராது. ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர், அந்த துணி அழுக்கு எல்லாமே இதில் சேர்ந்துடும். ப்ளஸ் வந்து இந்த ப்ரெஷ்ஷு க்ளீனிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா லோ, மீடியம், ஹைன்னு இருக்குது. வாட்டர் லெவல் தான் நம்ம வைக்கிறது. அதே இது ப்ரெஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் ப்ரெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. 2 ப்ரெஷ்ஷு, 1 கோல் ப்ரெஷ்ஷு 2. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் சுற்றுறதுக்காக உண்டான சிஸ்டம் தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இன்லெட் பைப்பு அதே மாதிரி கொடுத்துட்டு பாருங்க. வாட்டர் செலக்டர். இது வந்து வாஷ் பண்ணுறது வாஷ்ன்னு இருக்குது. இன்னொன்று ஸ்பின்னு. வாஷுன்னா இதில் தண்ணி ஊற்றுறதுக்காக வைக்கிறது வாஷு. ஸ்பின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்பின் மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்பின் பண்ணுறதுக்காக உண்டான இது அந்த செட்டிங் வாஷு ஸ்பின்னு. ஓகேங்களா, வாஷில் வச்சிடறேன். மீன் டைம் வந்து கவரை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையரில் வரலாம். ட்ரையர் கவர் நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணால் எல்லாருக்கும் தெரிஞ்ச லாஜிக் தான். இந்த கவர் ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஒர்க் ஆகாது. உள்ளே ஒரு மைக்ரோ ஸ்விட்ச் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கவர் வந்து எல்லாம் தெரியாமல் இருப்பீங்க எதுக்கு என்ன எதுன்னு. ஒன்றுமே இல்லை. நம்ம துணியெல்லாம் போட்டுட்டு அது துணி மேலே அப்படி வச்சு நம்ம மேலே போட்டுட்டோன்னா துணி பம்பாகி வெளியே வராமல் இருக்கும். ப்ளஸ் வந்து உள்ளே போய் மோட்டரில் மாட்டாமல் இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக தான் இது வச்சுருக்காங்க இந்த பிளாஸ்டிக். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வாரண்டின்றாங்க. ஆக்சுவலாக 2 மோட்டர் இருக்குது. ப்ரைமரி மோட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையர் மோட்டர். ட்ரையர் மோட்டர்லாம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. மினிமம் 1 இயர் 2 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த ப்ரைமரி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 இயர்ஸ் வாரண்டி ஆன் வாஷ் மோட்டார்ஸ் அண்ட் ப்ரைம் மூவர்ஸ். பாருங்கள். இப்போ நம்ம செட்டிங் வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். நார்மல், ஹெவி, டெலிகேட். நார்மல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற துணி எல்லாமே போடும். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுற துணி எல்லாம் போடுறதில்ல. நார்மல் மோடில் வைப்போம். அதே மாதிரி டெலிகேட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதா சாரீ, சின்ன அந்த ஒரு சொஃபஸ்டிகேட்டடான நல்ல விலை உயர்ந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட்டட். அது வந்து டெலிகேட்டடில் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹெவின்றது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட் கிட்ஷீட்டு எல்லாம் போட்டு பண்ணுறது ஹெவி. நார்மல், டெலிகேட். ஓகே, இது சொல்லிடுச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பின்னர். 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அண்டு ஃபுல்லாக வச்சிங்கன்னா 40 நிமிஷம். அதுக்கு மேலே ரொட்டேட் பண்ண உடனே போட்டிருக்கு. ரொட்டேட் பண்ணால் நாபு உடஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 40 நிமிஷம் வச்சுன்னா சோக் பண்ணி ஊற வச்சு துவைக்கும். உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்க வேண்டியது தான். 2வது முடிஞ்சிச்சு. 3வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சுதான் வாஷு, ட்ரைனு. வாஷுன்னா போட்டோன்னா தண்ணி வந்து வெளியே போகாது. உள்ளே ஊற்றுற தண்ணி வந்து வெளியே போகாது. அது வந்து வாஷு. ட்ரெயின் போட்டிங்கன்னா அழுகு தண்ணி எல்லாம் வெளியே போகிறதுக்காக ட்ரெயின் வைக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம். ரிட்டர்னு ஆன்டி கிளாவஸில் சுற்றினா உடஞ்சிடும் சுவிட்சு. பார்த்துங்க. இது வந்து ட்ரையர். உங்களுக்கு தெரியும் டைமர் ட்ரையர். சவுண்டு பாருங்கள். நம்ம துணி வந்து சீக்கிரமாக ட்ரை பண்ணிட்டு நம்ம டக்குன்னு எதாவது போட்டுட்டு போனோம்னா நம்ம ட்ரையரில் மோடில் போட்டு பண்ணுவோம். இதுதான் நாங்கள் வாங்கியிருக்க 7.5 கேஜி ஏஸ் சூப்பர் சோக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெரூன் கலருன்னுவாங்க. ஓகே, மெரூன் கலர் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் போட்டோம் நல்லா தான் இருக்குது. எதுவும் இஷ்யூஸ் இல்லை. நல்லா துணி நல்லா வாஷ் பண்ணுது. அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 அந்த ரேஞ்சு தான் வாங்கணும் நாங்கள். அரௌண்ட் 15,000
16 மேபி இருக்கலாம். லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி 15 16. ஓகே, நாங்கள் 15 வாங்கினோம். நல்லா அருமையாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதோட ரிவ்யூ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Dev Krish. Thumb up பண்ணிக்கிறேன்.